சார் உங்களை தான் சார் கேட்குறேன், பதில் சொல்லுங்க சார். உங்களை யார் கடத்தினது? உங்க ஒய்ஃப் என்னடானா சரவணவேலு தான் கடத்திட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை வேற உள்ள வச்சு லத்தியால அடி வெளுத்து அனுப்பியிருக்கேன். இப்ப உண்மையிலேயே உங்களை கடத்தினது யாருன்னு சொல்லுங்க. ஏற்கனவே உங்களை கத்தியால ஒரு கேங் குத்தி இருக்கு. உங்க ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காங்க. நீங்க யார் என்னன்னு சொன்னாதான் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்க முடியும். மாப்ள, யாரு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, நான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் மயக்கத்தில் இருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு, யார் கடத்தினாங்கன்னு தெரியல. எனக்கு மயக்கம் தெளிஞ்சு பார்த்தப்ப ஒரு பாழடைஞ்ச குடோன்ல 4-5 பேர் முகமுடி போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அவங்க யாரு என்னன்னு என்னால சொல்ல முடியல. பாலடைஞ்ச குடோனா? எந்த ஏரியா சார்? இல்ல, எனக்கு அது சரியா தெரியல. சென்னைனா கூட அந்த ஏரியா இந்த ஏரியான்னு பேர் சொல்லிடுவேன். இந்த ஊர் எனக்கு புதுசு. எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க. அதனால யாரு என்ன எந்த இடம்னு சரியா தெரியல. அதனால இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுறலாம் சார். அப்படியே விட்டுறதா? ஏன் சார், கொஞ்சம் விட்டுருந்தா உங்க உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். உங்களை கொல்ல வேற பார்த்துருக்காங்க. அப்படியே விட்டுருங்கன்னா எப்படி சார் விட முடியும்? கையில முதல்ல நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலாம். ஊர்க்காரங்கள்ல யாரோ தான் இதை பண்ணியிருக்கணும். ஏன்னா உங்க அப்பாவும் நானும் தான் இந்த ஊருக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்களோட வேலையா தான் இருக்கும். நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. நல்ல வேலை மாப்பிள்ள சாதுரியமா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. அது வரைக்கும் நமக்கு நல்லது. நம்ம உடனே ஊர் போய் சேருவோமா? இங்க பாருமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் சொல்றதும் சரிதான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளை மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஊர்க்காரங்க பண்ணியிருக்கலாம். ஒருத்தர் 2 பேர்னா கம்ப்ளைண்ட் பண்ணா ஆக்ஷன் எடுக்கலாம். ஊரே உங்களுக்கு எதிராக நிக்குதுன்னா ஆக்ஷன் எடுக்க முடியாதுமா. அதனால நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இந்த ஊரை விட்டு கிளம்புறதுதான் உங்களுக்கு நல்லது. கைல். சரிங்க சார். சரிங்க சார், நாங்க கிளம்பி போயிட்டு வாங்க. வா கைல். வரேன் சார். யோ சார், இந்த கேஸை ஃபாலோ பண்ணி டீட்டெயில்ஸ் எடுத்து வைங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. ஆவி இப்படி பண்ணிட்டாளே. ஏண்டா தேவையாடா உனக்கு இதெல்லாம்? கையில அவன் ஒருத்திக்காக நீ எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு கிடந்த? உன் காதல விழுவான்னு பார்த்தா உனக்கு காயத்தை கொடுத்துட்டு போயிட்டா. இத பார்க்க வேணா நான் உசுரோட இருக்கணும். அவளை அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல 4 அறை விட்டுருப்பேன். ஏதோ பொம்பளை பிள்ளையாச்சேன்னு விட்டுட்ட. என்னடா முறைக்கிற? அப்படி கோபத்தை குத்திடுவேன். இந்த பாருமா, என்ன ஏன் முன்னாடி கையில திட்டுற? இந்த செல்லா காசு வேலையில நமக்கு வேணாண்டா. அது உனக்கு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும். அது நல்ல குடும்பமே இல்லன்னு சொன்னா கேக்குறியாடா? பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்கடா. ஒண்ணு இல்லாதவ தான் கையலு. ஆனா அவ யார கட்டிக்கிட்டா? நல்ல பணக்கார பையனா பார்த்துதானே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன். அவ தங்கச்சி தேவி இருக்காளே, அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பையனால கர்ப்பமாயிருக்கா. கடைசியில தற்கொலை பண்ணிக்கிறேன்னு நாடகம் ஆடி அவனையே தான் கல்யாணம் பண்ணிருக்கா. அதே மாதிரி அந்த அன்பு பையன் இருக்கிறானே, அவ ஏன் இங்க வரல? அவனும் ஏதோ ஒரு பணக்கார பொண்ணா பார்த்துதான் காதல் கீதல்னு சுத்திக்கிட்டு இருக்கிறானா.
இதுல இருந்தே தெரியலையா இவளுங்க பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாளுங்கன்னு. இப்படித்தான் பணத்துக்காக ஆசைப்பட்டு ஊர் மக்களோட காசை திருடிக்கிட்டு போனா அவங்க அவன் அப்பப்பட்ட பாவத்துக்கு அப்பாவை இழந்துட்டு நீயும் நானும் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கடா வேலு. இந்த கயல் உனக்கு தேவையில்லடா. எனக்கு அடிபட்ட வலியை விட நீ பேசுறதா ரொம்ப வலிக்குது. சாம ஒத்தரம் கூடு, இல்ல உபத்திரம் பண்ணாம ஆளை விடு, நானே பாத்துக்கிறேன். ஆமா, நீ எனக்கு தான் நான் சொல்றத கேட்டிருக்கிற. மா, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கையில விடுறதா இல்ல. அம்மா, நீ அவளை தப்பா புரிஞ்சுட்டுக்கம்மா. அவ அப்படிப்பட்டவெல்லாம் கிடையவே கிடையாது. அதுலயும் கையல் இருக்கா பத்தியா, அவ ரொம்ப ரொம்ப நல்லவம்மா. அவட்ட எது தெரியுமா பிடிக்கல, அந்த எழில அவ அப்படியே மனசுல அப்படியே கோழி குஞ்சு மாதிரி பொத்தி வச்சிருக்கா. அவனுக்கு ஏதாவதுன்னா அப்படியே துடிக்கிறாமா. நான் உசுரா நினைக்கிற ஒருத்தி இன்னொருத்த மேல உசுரா இருக்கிறத பாக்குறப்போ அப்படியே ஒரு மாதிரி எரியுதுமா. ஒருத்தர் மேல முழுசா காதல் ஆசையை வச்சுட்டா அவளை சாதாரணமான ரிவர்ஸ் கியர் போட்டு போயிட முடியாதுமா. அம்மா, 4 மாசம் வளர்த்த கோழியை அன்னைக்கு கழுவு தூக்கிட்டு போனதுக்கு நீ எத்தனை நாள் சாப்பிடாம கொள்ளாம அந்த மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த. நான் 7 வயசுல இருந்து கயல என் இதயத்துல வச்சு தாங்கிட்டு இருக்கம்மா. நோவாம ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போவான், நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இங்க பாரு, அந்த எழில் பையன் நல்லவன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு சொந்தமானவன் மேல கைய வச்சுட்டான் பாத்தியா. அவனை எப்படி சும்மா விடுறது? விடவே மாட்டம்மா. போட்டும் போட்டோம், அந்த கயல் எங்க இருக்கான்னு ஃபுல் டீடைல கலெக்ட் பண்ணிட்டேன். சென்னை எங்க இருக்கு? தோ இங்கதான் இருக்கு. அவன் மனசுக்குள்ள இடம் பிடிக்க போறமா. டேய், என்னடா பேசிட்டு இருக்கற நீ? இந்த பாருமா, என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே அள்ளி இறைச்சிட்டு இருக்கம்மா. பாரு, நான் டிசைட் பண்ணிட்டேன், கயல் தான் என் பொண்டாட்டின்னு. புரியுது இல்ல? அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, கிட்டவா. சொல்லு கேக்குது. மா, சித்தப்பா வரதுக்குள்ள கிட்டவாமா. என்னன்னு சொல்லி தொலை. என்ன மேட்டர்னா, எழில கடத்தினது சத்தியமா நான் இல்லதான். ஆனா ஆள் வச்சு கத்தியால குத்துனது நான் தான். சாக்க கூற